2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேயர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு பாஜகவின் மூத்த தலைவரும் மாநில பொருளாளருமான திரு எஸ்.ஆர். சேகர் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். பேருக்கு பிப்ரவரி 14 அப்படின்றது காதலர் தினம். அவங்க காதலர் தினமாக தான் உலகம் முழுக்க பார்க்குறாங்க. பலரும் இதை கொண்டாடுறார்கள். குறிப்பாக இளைஞர் சமுதாயம் மத்தியில் இது ஒரு முக்கியமான நாளாக இருந்து வருகிறது. ஆனால் கோவை மற்றும் அதை சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு ஒரு பிப்ரவரி 14 காதலர் தினம் அப்படின்றது சமீபத்திய காலம் மூலம் அது முக்கியமானதாக இருந்தால் கூட அந்த நாளில் இன்னொரு வடு காயம் ஆறாத ஒரு நீங்கா வடு ஒன்று இருக்கிறது. கோவை குண்டுவெடிப்பு 1998 நடந்த கோவை குண்டுவெடிப்பு பற்றிய வடு. 2019 அதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தும் மாதிரி புல்வாமா அட்டாக்கும் அதே நாளில் நடந்தது. நமது சிஆர்பிஎஃப் இந்திய வீரர்கள் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டனர். நமது உயிர்த்தியாகம், நமது இராணுவர்கள் உயிர்த்தியாகத்திற்காக பதிலடி கொடுத்தோம். ஆனால் 98 நடந்தது நீங்காத வடுவாக இருப்பதற்கு காரணம் இது ஆர்மி, ஃப்ரண்ட் லைன், ஜம்மு காஷ்மீர் அப்படின்றலாம் தாண்டி இந்தியாவுடைய மெயின் லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான நிலப்பரப்புக்குள்ளேயே நடந்த அட்டாக். அதுவும் தேர்தல் பிரச்சார காலத்தில் நடந்த அட்டாக். தேர்தலையே புரட்டி போட்ட அட்டாக்னு கூட சொல்லலாம். குறிப்பாக முக்கிய அரசியல் தலைவராக கூடிய திரு அத்வானியை குறிவைத்து நடத்தப்பட்ட அட்டாக். அதனுடைய ஆண்டு இன்னொரு அனிவர்சரி வந்துவிட்டது. அதனுடைய துக்க தினம் வந்துவிட்டது. பிப்ரவரி 14 1998 நடந்தது என்ன? பின் கதை என்ன? காலம் ஓட ஓட உண்மையான சரித்திரம் எப்போதுமே மறைக்கப்பட்டு விடுகிறது அல்லது மறக்கப்பட்டு விடுகிறது. நீங்க பேசுறப்பயே ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது, கோயம்புத்தூருடைய வடு அப்படின்லாம் சொன்னீங்க. இது அதோட மட்டும் நின்றுவிடவில்லை. ஒரு 2 தலைமுறைகள் தாண்டிய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்றேன், இது வெறும் குண்டுவெடிப்பு அல்ல. ஏன்னா இன்னைக்கு காசா பகுதி, இஸ்ரேலுடைய பகுதிகளெல்லாம் ட்ரோன் மூலமாக தாக்கி உடைக்கவே முடியாத கட்டடங்கள்லாம் சுக்குநூறாக்கப்படுகிறது. ஒரு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஆர்மி அண்ட் அந்த குண்டுகள் கண்டுபிடிப்பல 98 27 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற காலத்துல இருந்த சயின்ஸ்ல இது அட்வான்ஸ்டு குண்டுவெடிப்பு. ஏன் இந்த அட்வான்ஸ்டு குண்டுவெடிப்புன்னு சொல்றேன்னா, ஒரு 58 பேர் கொல்லப்பட்டார்கள், 11 இடங்கள்ல குண்டு வைக்கப்பட்டது, 11 இடங்கள்ல குண்டுவெடிப்பு, 13 இடங்கள்ல அது வெடித்தது. இப்படி எல்லாம் வெறும் புள்ளி விவரங்களை சொல்லிட்டு போறது மட்டும் இதுல இல்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் பயங்கரவாதிகள் அவங்களுடைய கை அதிகமா ஓங்கி இருக்கு. அதுக்கு அது வெறுமை வாய்மொழியாக மேடை பேச்சாளர் மாதிரி நான் சொல்லலை. காரணம், 96 திமுக வெற்றி பெறுகிறது, ஜெயலலிதா அம்மா தோக்குறாங்கிற செய்தி வந்த உடனே கோயம்புத்தூருடைய மிக முக்கியமான கோட்டமேடுல அதனுடைய செக் போஸ்ட் உடைத்து எறியப்படுகிறது. முதல் அட்டாக் அதுதான். தட் இஸ் இண்டிகேஷன் தட் டிஎம்கே இஸ் வின்னிங். லா அண்ட் ஆர்டர், செக்யூரிட்டி ஆஃப் தி நேஷன் எல்லாமே உடைஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் அந்த 96 2001 98 தான் தேர்தல் அப்ப இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது ஆயிரக்கணக்கான ஜெலாட்டின் குச்சிகள், டைம் பாம், பெட்ரோல் பாம், அரிவாள், கத்தி, இவைகளெல்லாம் ஒரு 15-20 நாள்ல இந்த 11 வெடிக்கின்ற ஸ்பாட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. எப்படி? கைவண்டி, மாட்டு வண்டி, சைக்கிள் ரிக்ஷா, ஸ்கூட்டர் சைடு பாக்ஸ், காரினுடைய பின்னால, தனி மனிதர்கள் பையில. ஒரு அரசாங்கம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த அரசாங்கம் இத்தனை விஷயங்களும் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றவர்கள் வாயை மூடி மௌனமா இருக்குமா?
செக்யூரிட்டியே கிடையாதா? ஐபி இன்டெலிஜென்ஸே கிடையாதா? அது எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. திமுக உள்நோக்கத்தோடு இதை அனுமதித்திருக்குது, அதுக்கு தெரியும். அப்ப என்னாச்சு, பிஜேபிக்காரன் கண்ணை மூடிட்டு ஒரு அக்யூஸ் பண்ணிட்டான், குற்றச்சாட்டு இல்ல. ஏன் இதை சொல்ல வரேன்னா, 98 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி மத்தியானம் 2:30லேருந்து 3 மணிக்கு நான் கோயம்புத்தூர் நீலகிரி பாராளுமன்ற வேட்பாளர் மாஸ்டர் மாதனுடைய தேர்தல் இன்சார்ஜா இருக்கேன். அவரை கூப்பிட்டுக்கிட்டு கோயம்புத்தூர் பிரஸ் கிளப்ல பிரஸ் மீட் கொடுக்க வரோம். எங்களுக்கு முன்னால சிடி தண்டபாணின்னு திமுகவுடைய நீலகிரி வேட்பாளர் பிரஸ் மீட்டை முடிக்க போறாரு. முடிச்சுட்டு அவர் வர நேரம் நாங்க உள்ள போறோம். அங்க இருந்த பிரஸ் நண்பர் ஒருவர், அவர் வந்து எங்களை கூப்பிட்டு சொல்றாரு. அவர் எனக்கு தெரிந்தவர். இதற்கு முன்னால் அல்லுமா பாட்ஷாவுடைய பிரதர் வந்திருந்தாருங்க. அவர் கேண்டிடேட்டோட பேசினாரு. எங்களுக்கு காதுல வந்து, ஏன்னா அது ஒரு 10-15 ரூம், சின்ன ரூம் தான். அதுல வந்து மேடைக்கு பக்கம் போகாதீங்க, குண்டு வைக்கப்பட்டிருக்கிறது, குண்டு வெடிக்கும் என்று அவரை எச்சரித்ததாக அவர் என்னிடம் சொன்னார். நான் உடனே மாஸ்டர் மாதனை கூப்பிட்டுக்கிட்டு பிரஸ் மீட் அட்டன் பண்ணாம மேடைக்கு பக்கத்துல இருந்து என்னுடைய கட்சியினுடைய ஊழியர் செந்தில்குமாருக்கு டெலிஃபோன் பண்றேன். அப்ப பட்டன் போன் தான். உஷாரா இருங்கன்னு சொல்றேன். உஷாரா இருங்கன்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரே அந்த டெலிஃபோன்லயே அங்க வெடிக்கிற குண்டுடைய சத்தம் கேட்குது. ரஷ் பண்ணி போறோம். அதாவது இதற்கு என்ன விசேஷம்னு சொன்னீங்கன்னா, அந்த கோட்டமேடு செக் போஸ்ட் உடைத்தெறியப்படுகிறது ரிசல்ட் வந்த உடனே, இப்ப 98ல வந்து குண்டு வெடிக்கின்ற விஷயம் அந்த கேண்டிடேட்டுக்கு குண்டு வைக்கிறவர் சொல்றாரு. அது வந்து அங்க உடனடியாக குண்டு வைக்கப்பட்ட குண்டுகள் நிதர்சனமாக தெரிகிறது. இதெல்லாம் திமுக வருகின்ற போது சரி, அதை மறுபடியும் உறுதிப்படுத்துற மாதிரி என்ன நடந்திருக்கு. 23ஆம் வருஷம் இங்க வந்து கோட்டை ஈஸ்வரன் கோவில்ல ஒரு அதே மாதிரி, அதாவது அத்வானி அவர்களுடைய குண்டு வைப்பு ஒரு 20-30 மீட்டர்ல அங்க பக்கத்துல இருக்கிற கிழக்கு லோகமானிய ஸ்ட்ரீட்ல ஒரு 70 கிலோ வண்டியை அப்படியே 2 நாள் அனாதையாக கிடக்கு. அப்புறமா அதுக்கு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரியாக ஏராளமான வெடிபொருளோடு கூடிய ஒரு வண்டியில ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி வந்து அதை ஆபரேட் பண்றப்ப அவரே கொல்லப்படுகிறார். ஒருவேளை அவர் துரதிருஷ்டம் நடந்திருந்தார், கோட்டையீஸ்வரனே தன்னை காப்பாத்திக்கிட்டார், ஒருவேளை நடந்திருந்தா கோவில் சுக்குநூறாய் இருக்கும். 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் சுக்குநூறாய் இருக்கும். 100-200 மீட்டருக்கு பூமியே 10 அடிக்கு பொழந்திருக்கும். அவ்வளவு பெரிய வெடிகுண்டு. அப்ப இந்தியா முழுவதும் மிகப்பெரிய மத கலவரம், அன்ரெஸ்ட் ஏற்படுத்தப்பட்டு இருக்கும். கோவில், பழமையான கோவிலே தாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு முழுக்க அது வந்து ரிலீஜியஸ் போலரைசேஷன் ஏற்பட்டிருக்கும். நீங்க சொல்லக்கூடிய இது இது பத்திரிகையாளருடைய இது ரிலிஜியஸ் போலரைசேஷன். என்னுடைய வார்த்தை வந்து ரிலிஜியன் அன்ரெஸ்ட். ஒரு மிகப்பெரிய மத கலவரம் நடந்திருக்கும். அதனால அது மட்டும் இல்ல, அந்த இப்ப நடந்த அந்த விஷயத்தை பூசி முழுகிறதுக்காக அது இல்லை இது இல்லை 4-5 நாட்கள் அது ஏதோ சாதாரண விபத்து போல சித்தரிக்கப்பட்டு அப்புறம் தான் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு அது என்னெல்லாம் நடந்ததுங்கிற உண்மை உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த கோயம்புத்தூர் குண்டு வைப்பு 2 ஆங்கிள் நடந்தது. அன்றைக்கு அது பெரிதாக பேசப்படவில்லை. இன்னைக்கு ஒரு பெரிய துரதிருஷ்டம் என்னன்னா, ஒவ்வொரு சைட்லயும் வலதுசாரி இடதுசாரி எல்லாம் வந்து பத்திரிகையாளர் இருக்காங்க, எழுத்தாளர் இருக்காங்க. அந்த வகையில நீங்க கூகுள்ல போய் இன்னைக்கு சர்ச் பண்ணா கூட இந்து தீவிரவாதிகள் அவர்களுக்கு எதிராக இது வைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியா நிறைய ரைட்டப்ஸ் இருக்கு. அப்ப இன்றைய இளைஞனுக்கு என்ன நினைக்கும், ஓ அவங்க வச்சாங்க இவங்க வச்சாங்க, அவங்களுக்கு பர்சனல் ஃபைட் அப்படின்னு நினைப்பாங்க. இங்கேதான் நமக்கு வந்து இந்த கோவை குண்டுவெடிப்போட மெயின் ஹிஸ்டரி இன்றும் பெருமளவு பல இளைஞர்களுக்கு தெரியாத விஷயமாக அல்லது மறைக்கப்பட்ட விஷயமாக இருந்து வருகிறது. நியூ ஜெனரேஷனுக்கு கொண்டு செல்லாமலே இருக்கப்படுகிறது. ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டருடைய கொலையிலிருந்து இந்த பாம் பிளாஸ்டுடைய மூல விஷயம் வந்து துவங்குகிறது அப்படின்றது தான் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் ஒரு கோவைக்காரர், பாஜக பிரமுகர், அன்றைய காலத்திலேருந்து ஸ்தாபனம் பண்ணப்பட்டதுலேருந்து கட்சியின் முக்கிய தலைவராக இருந்து வருகிறீர்கள். உங்களுக்கு அன்றைக்கி நடந்த விஷயம் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக தெரியும். ஃபஸ்ட் டைம் எவர் நீங்கள் அங்கே ஃபுல்லாக நடந்ததை ஃபஸ்ட் டைம் சொல்ல முடியுமாக்காக? அதுக்கு முன்னால 97 செல்வராஜ், டிராஃபிக் கான்ஸ்டபிள் செல்வராஜ் கொல்லப்பட்டதற்கு ரியாக்ஷனாக இது நடந்தது நீங்க சொன்னீங்கல்ல, அது இல்லை. ஏனென்றால் இல்லை, கண்டினியூஷன் சீக்வன்ஸாக சொல்கிறாங்களே. இல்ல, ஏன்னா அதற்கு முன்னால
கிட்டத்தட்ட 15 அஹ், இந்து இயக்கத்தினுடைய ஊழியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வித் நோ ரீசன். அது மட்டும் இல்ல, 1989 வீர கணேஷ்ல ஆரம்பிச்சு வரிசையாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு முன்னால அகில இந்திய தலைவராக இருந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தியுடைய பொதுக்கூட்டத்துல குண்டு வீசப்பட்டிருக்கிறது. திருக்கோவில் சுந்தரம், TR கோபாலன் பேசுனது, அவங்க காயம்பட்டு தப்பித்து போனார்கள். அதற்கு பின்னால கோவையில பேசிட்டு போன ராமகோபாலன் இந்து முன்னணி தலைவர் மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல இதே பாட்சாவால வெட்டப்பட்டு தலை 2ஆக பிளந்து, மண்டவோடு கிடையாது அவருக்கு சாவர வரையிலும், அது மேல இவர் காப்பி துண்டு போட்டிருந்தாரு. ஆக இது ஒரு இந்து இயக்கத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் போர் என்பது பாம் பிளாஸ்டுக்கு முந்தின நாள் வரை. ஆனா பாம் பிளாஸ்ட் வெறும் மத்வானியோ வெறும் இந்திய இயக்க தொண்டர்களையோ வெறும் அதுல இருக்கக்கூடிய ஒரு தீவிரமான ஊழியர் மீதோ மட்டும் வைக்கப்பட்டது அல்ல. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க, மனிதாபிமானம் ஆஸ்பத்திரி, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஷாப்பிங் மால். என்ன அர்த்தம்? மக்கள் கூடுகின்ற இடங்கள்ல, ஜுவல்லரி ஷாப்ஸ், உபநகா ஸ்ட்ரீட்ல, துணிக்கடைகள். ஏன் இதெல்லாம் பண்ணிருக்காங்க? அத்வானி மட்டும் குறியல்ல, கோயம்புத்தூருடைய பொருளாதாரம் ஒரு குறி. கோயம்புத்தூர் எக்கானமியை சீர்கழிச்சது மூலமாக அவங்க என்ன கோல் அச்சீவ் பண்ண போறாங்க, அது என்ன அவங்க வச்சிருந்தாங்க நமக்கு தெரியாது, அதுவும் ஒரு நோக்கம். அதனாலதான் இந்த 97 செல்வராஜ் கொலைக்கு கவுண்டர் அல்லது பதிலடி என்று சொன்னால் அது ஏன் பொதுமக்கள் மேல கொடுக்கணும்? 97 செல்வராஜ் கொலை ஏன் செல்வராஜ் குறிவைக்கப்படுகிறார்ன்ற பாயிண்ட் வருதுல்ல, அதையும் சொல்ல முடியுமா? அங்கே அந்த பார்ட் ஹிஸ்டரி என்னது? எஸ், அது சொல்றேன் நான். செல்வராஜ் ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள். அவர் அந்த காலத்துல டூ வீலர்ல 3 பேர் போகின்ற இளைஞர்கள் போவதை தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்டிருக்காரு. அவர் சட்டையை பிடிச்சி அவர் தாக்கப்பட்டு ஆளை போய் கூட்டு மறுபடியும் அவர் கத்தியால குத்தப்பட்டு கொல்லப்படுகிறார். இந்த கொலைக்கு ஏற்கனவே போலீஸ் வேற அப்ரெஸ்ட். அது மட்டும் இல்ல, இன்சல்டட் பை இந்த ஃபண்டமெண்டலிஸ்டோட. அதுக்கு காரணம் ஆளுகின்ற கட்சியினுடைய சப்போர்ட். அவர்கள் பொங்கி கொண்டிருந்தார்கள். அதனுடைய காரணமாக அந்த செல்வராஜ் கொலையில பஸ்ட் ஆகி போய் பயங்கரமான துப்பாக்கி சூடு கலவரம். அதுல 18 பேர் அவங்க கொல்லப்படுகிறார்கள். ஆக காழ்ப்புணர்வோ காட்டமோ எதிர்வினையோ போலீஸ் மீது மட்டும் இருந்திருக்கணும். ஏன் கோயம்புத்தூர் மக்கள் மீது இருந்தது? ஏன் அந்த கோயம்புத்தூர் மக்கள் அத்வானி மட்டுமே குறிவைக்கப்பட்டிருந்தால் அந்த RS-புரம் மேடைகளை மட்டும்தானே கொண்டு வச்சிருக்கணும்? எனவே இது பெரிய பெரிய ஒரு 16 இடம் குறிவைக்கப்பட்டதா? 16 places were targeted, right? 13 இடங்கள் 13 இடங்கள் குண்டு வைக்கப்பட்டது. 11 இடங்கள் குண்டு வைக்கப்பட்டு 13 இடங்கள்ல வெடித்தது. 13 குண்டு வெடிப்புகள். இந்த மேசிவ் ஏற்பாடுகள் ஒரு தனி மனிதனோ ஒரு சாதாரண இயக்கமோ செய்ய முடியாது. இதுல பல பேர் ஹேண்ட் இருக்கு. அன்னைக்கு அவங்க சொன்னது இது வெளிநாட்டு சக்திகள் அது இதெல்லாம் சொல்லி கருணாநிதி பூசி மெழுகிட்டு போனார். ஆனால் அன்றைக்கு கோயம்புத்தூர் 1 மாத காலத்துக்கு கோயம்புத்தூரே ஃபங்க்ஷன் பண்ணல, கோயம்புத்தூரே நடக்கல. கோயம்புத்தூர்ல தெருவுல இந்த தெருல அந்த தெருவுக்கு போறதுக்கு பயந்தாங்க. இங்க குண்டு இருக்குமோ அங்க குண்டு இருக்குமோ அஞ்சினார்கள். பள்ளிக்கூடங்கள் நடைபெறவில்லை, குழந்தைகள் வெளியே போல, மார்க்கெட்டே இல்ல. இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலை 93ல மும்பையில வந்தது. இது ஒரு என்ன சொல்லலாம், சுருக்கமாக சொன்னால் ஒரு புரோட்டோடைப் ஆஃப் மும்பை. அதனுடைய ஒரு குட்டி மாதிரி வெடிகுண்டு வைப்பு கோயம்புத்தூர்ல நடந்ததுன்னு கூட சொல்லலாம். அதனால இந்த சரித்திரங்கள் எல்லாம் இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. கோவை அவர்களுடைய கண்ணில் ஏன் இப்படி உறுத்துகிறது? கோவை சவுத் இந்தியாஸ் மான்செஸ்டர். பொருளாதார ரீதியாக கோவை மக்கள், நீங்க கோவைக்கு வந்தீங்கன்னா தெரியும், கோவை மக்கள் சுயம்பு. அவங்க செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் செல்ஃப் மேடு பர்சனாலிட்டிஸ். இங்க பேங்க்ல சிறு தொழில் வாங்குறவங்க தான் கடன் வாங்குவாங்க. பெரிய தொழில் இருக்கிறவங்க அவங்களை தங்களை தயார்படுத்தி கொண்ட ஒரு இயல்பான பிசினஸ் பூமி இது. இந்த பூமியை தகர்க்க வேண்டிய நோக்கம் என்ன? இதை தகர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எதனால வந்தது? இதனுடைய ஒரு பெரிய பின்னணி இருக்கு. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய பின்னணி இருக்கு. அந்த பின்னணி திமுக ஆட்சிக்கு வருகின்ற போதெல்லாம் முன்னணிக்கு வருகிறது.
அதுதான் இப்ப போன வருஷம் நம்ம பார்த்தது. இது ஒரு பக்கம். நீங்க வந்து அந்த 2098 14 பிப்ரவரி 14 நடந்தது என்னன்னு நீங்க கேட்டீங்க. 13 இடங்கள்ல குண்டு வெடிச்சிச்சு, ஆஸ்பத்திரியெல்லாம் வரிசையா நான் சொல்லிட்டு வந்தேன். மேடையிலே அந்த அலர்ட் வந்த உடனே நாங்க மேடைக்கு போறோம். ஆர்எஸ் புரத்துல. அதற்கு தான் பின்னால கூட போன வருஷம் பிரதமர் வந்திருந்தார். அவருக்கு அதை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப மேடையிலிருந்து நாங்கெல்லாம் சொல்றோம், ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, அமைதியா இருங்க, அமைதியா இருங்கன்னு சொல்றோம். கூட்டம் கலைஞ்சிருது. அப்புறம் எங்களுக்கு தகவல் வருது, அத்வானி அவர்கள் லேட்டாக வராரு. இங்க அத்வானிக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல, அதனால நகரத்துக்குள் திருவனந்தபுரத்துல இருந்து ஃபிளைட் லேட் ஆகுது. எஸ், அன்னைக்கு லேட் ஆகாமல் போனால் எப்படி கோட்டை ஈஸ்வரன் தன்னை காப்பாற்றி கொண்டாரோ போன வருஷம் 23ல, அதே மாதிரி பாரத மாதா அத்வானியை காப்பாற்றினார். ஏன்னா ஒருவேளை வந்து அது ஏதாவது அசம்பாவிதம் இருந்தா நாடே ரணகளப்பட்டு போயிருக்கும். நாடே ரணகளப்பட்டு போயிருக்கும். ஏன்னா மேடையிலே கூட வந்து ஒரு ஹியூமன் பாம்பு இருந்ததாக பின்னால விசாரணையில வெளிப்படையாக சொல்லப்பட்டது, தெரிந்தது. இல்லை எல்லாம் மறுத்தாங்க, கதையை கட்டுரைகள்லாம் எழுதினாங்க, இவங்களுக்கு சாதகமானலாம் பேசிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் நாங்க ஏர்போர்ட்டுக்கு போனோம், ப்ரெஸ் எல்லாம் கூட்டு போனோம். போகும்பொழுது அங்க அத்வானி அவர்கள்ட்ட நடந்த விஷயத்த நான் சொன்னேன். அவர் சொன்னார், நீயே பிரஸ்ல சொல்லியிருந்தாரு. நான் பிரஸ்ல நடந்த விஷயத்தை சொல்லுகின்ற போது அங்க வந்து அன்றைய கோயம்புத்தூருடைய கமிஷனர் ஆஃப் போலீஸ் நாஞ்சில் குமரன் இருந்தார். அவர் என்னை பார்த்து எச்சரித்தார். அடுத்த நாளைக்கு உடனடியாக அத்வானி வந்து ஆஸ்பத்திரிக்கு விஜயம் பண்ணார். அதுக்கு மேல அவர் விடுவதற்கு தயாராக இல்லை. நகரத்துக்குள்ள அவர் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் வருவேன் என்று ஒத்த காலில் அவர் நின்று எல்லா அரசாங்கத்தினுடைய எல்லா பிரஷரையும் உடைச்செறிஞ்சு ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களையாவது பார்க்க வருவேன்னு சொல்லி வந்தார். வந்து பார்த்தாரு, கண்ணே இல்லாத உடல்கள், தலை சிதறுண்டு போன உடல்கள், 2 3ஆக கிழிந்து போன உடல்கள், கன்றாவியாக பார்ப்பதற்கு விவரிப்பதற்கே முடியாத அளவில் அங்க பேஷண்ட்டுகள் வந்து கொண்டிருந்தார்கள். உடல்கள் வந்து கொண்டே இருந்தது. வெளியே வந்தோடனே அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டார் அத்வானி அவர்கள். உடனடியாக களத்தில் இறங்குங்க, பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் கொடுங்க, வீடுகளுக்கு செல்லுங்க, ஆறுதல் சொல்லுங்க, எலெக்ஷன் ஒர்க்கே வேண்டான்னு சொன்னாரு. அதை நாங்கள் செய்துவிட்டு அடுத்த நாளை காலையில் 6 மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்த இந்த 6 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. அவங்க பாடியை வாங்கி குடும்பத்துக்கு கொண்டு போறதுக்காக போனோம். போய் ஒப்படைச்சிட்டு வரும்போது ராத்திரி 12 1 மணி ஆயிடுச்சு. அப்ப கூட போலீஸ்காரங்க சொன்னாங்க, நீங்க இரவுல டிராவல் பண்ணாதீங்க, ஏன்னா 46 பேர் அன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு த்ரெட் இருந்தது. எஸ், வருகின்ற போது எங்களுடைய கார் மறிக்கப்பட்டு அருவாளால நாங்க வெட்டப்பட்டோம். என்னுடைய வலது கண்ணு, தலை, தாடைகள்லாம் சிதறி போனது. அப்புறம் உடனே அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டாங்க. ஒரு 2 3 வாரங்கள் ஐசியூவில் இருக்க வேண்டியிருந்தது. அதற்கு பின்னால இறைவனுடைய அருளாக நாட்டுக்கு செய்ய வேண்டிய இன்னும் பணி இருக்கிறது என்பதாலே நமக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் வழங்கினார். அதிலிருந்து கோவை நகரம் நார்மல்சிக்கு திரும்புவதற்கு 3 வாரம் கோமால இருந்தீங்க. ஆமா, ஐசியூல இருந்தேன். அதற்கு பின்னால வந்து இன்னொரு 3 வாரங்கள் இருந்துவிட்டு வந்தோம். எதற்கு சொல்கிறேன் என்றால், இது வெறும் இந்து இயக்க ஒர்க்கர்ஸ் மீது மட்டும், அத்வானி மீது மட்டும் தாக்கப்பட்ட, குறிவைக்கப்பட்டது இல்லை. இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அன்ரெஸ்ட், மத கலவரத்தை உருவாக்க வேண்டும், கோயம்புத்தூரை பொருளாதார ரீதியாக பின்னுக்கு தள்ள வேண்டும். இதுதான் அன்றைக்கு நடந்தது. அதற்கு பிறகு கூட 2001 திமுக ஆட்சியில இருக்கின்ற வரை இங்க வந்து நார்மல்சி ரிட்டர்ன் ஆகல. அதுக்கப்புறம் 2001 2006 கொஞ்சம் கொஞ்சமாக லிம்பிங் பேக் டு நார்மல்சி கோயம்புத்தூர். 2006 11 கூட மின்சார கட்டண உயர்வு, அது மின்சார தட்டுப்பாடு காரணமாகவும் ஒரு 3 ஆண்டு காலங்கள் கோயம்புத்தூர் பின்னுக்கு போச்சு. ஆனால் இன்றைக்கு எங்கள் ஆட்சி என்பதால் சொல்லவில்லை, இந்த 11 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில கோவை வந்து மிக முக்கியமான ஒரு பொருளாதார இடத்திலே உயர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. ஆக அது மட்டும் இல்ல, நான் மறுபடியும் அந்த கோட்டை ஈஸ்வரனுக்கு மட்டும் இல்ல, 2016ஆம் ஆண்டு சசிகுமார் என்கின்ற இந்து முன்னணியினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் குத்தி கொல்லப்பட்டார். நீங்க சொன்னீங்க காதலர் தினம்னு. காதலர் தினம் கோவை குண்டுவெடிக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால்.
ஆனால் இது வந்து எல்லா மக்களும், தேசத்தை நேசிக்கின்ற எல்லா மக்களும் காதலர்களை விட அதிகமாக நெருங்கி வந்து இனி இது போன்ற விஷயங்கள் சிந்தனையில் கூட வரக்கூடாது என்கின்ற வகையிலே நினைப்பதற்கான ஒரு நாளாக கூட நாம் கொண்டாடலாம், அஞ்சலி செலுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலுமே சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப முக்கியமான விஷயம் குறித்து அன்று நடந்தது என்ன அப்படின்னு நேரில் பார்த்து பக்கத்திலிருந்து அந்த துயரங்களையும் அனுபவித்த நபராகவும் இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாக விளக்கியதற்காக மிக்க நன்றி. நன்றி.